ஏறாவூர்ல நம்ம ஹோம்லிங்க் பில்டர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய வீடுகள் நல்ல அழகாவும் பட்ஜெட்டுக்குள்ளேயும் நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸுக்கு வந்து ஹோம்லிங்க் பில்டர்ஸால வந்து கையளிக்கிற வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டிருப்போம். அந்த வீடியோஸ்ல நம்ம ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்போம். என்னென்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு வீட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஹோம்லிங்க் பில்டர்ஸ் எடுத்திருந்தாங்கன்னு சொன்னா அங்க வழங்கப்படுற ஃபர்னிச்சர் ஐட்டங்கள், அந்த அந்த வீட்டுக்கான கதவுகள், நிலைகள், அது மட்டும் இல்லாமல் அங்கே வைக்கக்கூடிய ஃபர்னிச்சர் வரைக்குமே வந்து ஹோம்லிங்க் பில்டர்ஸால தான் தயாரிக்கப்படுது என்று நம்ம சொல்லியிருப்போம். அது தொடர்பான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏறாவூரில் ஹோம்லிங்க் பில்டர்ஸ்ட ஹோம்லிங்க் டிம்பர் அண்ட் ஃபர்னிச்சரில் வந்து நின்று கொண்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீட்டுக்கு தேவையான சகல விதமான ஃபர்னிச்சர் ஐட்டங்களும், கதவுகள், நிலைகள், இப்படி உங்களுக்கு மரத்தில் என்ன வேணும் என்று சொன்னாலும் ஹோம்லிங்கால வந்து தயாரித்து தந்து கொண்டிருக்காங்க. இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறீங்களாக இருந்தால் அந்த பொருட்கள், இப்போ கதவுகளாக இருக்கட்டும், நிலைகளாக இருக்கட்டும், ஜன்னல்களாக இருக்கட்டும், இதை வந்து நீங்கள் வெளியில் ஒரு ஷோரூமில் காசு கொடுத்து வேண்ட போக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த தயாரிக்கப்படுற இடத்துல இருந்து அந்த ஷோரூமோட கமிஷனும் சேர்ந்து வரும். ஆனால் நீங்கள் ஹோம்லிங்க் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இந்த ப்ரொஜெக்டை கொடுக்கக்குள்ள நேரடியாக அவங்களோட அந்த டிம்பர் அண்ட் ஃபர்னிச்சர்லேருந்தே உங்களோட வீடுகளுக்கான ஃபர்னிச்சர் ஐட்டங்கள் வாரதால ஸோ உங்களுக்கு அந்த இடையில எந்த கமிஷனும் இல்லாமல் நியாயமான விலையிலையும் குவாலிட்டியான ஒர்க்லையும் கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம ஹோம்லிங்க் டிம்பர் அண்ட் ஃபர்னிச்சர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அவங்க வந்து என்னென்ன சேவைகளை வந்து மக்களுக்கு தராங்க, எப்படியான டிசைன்ஸ்ல எல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு வந்து ஹோம்லிங்க் பில்டர்ஸ் ஆலையே வந்து ஹோம்லிங்க் பில்டர்ஸ் வருது. ஹோம்லிங்க் பில்டர்ஸ், ஹோம்லிங்க் எல்லாம் ஒன்று தான். ஹோம்லிங்க் பில்டர்ஸ் அவங்க ஓனர்ஸ் ஆலையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இப்போ விளங்கப்படுத்த போகிறாங்க. சொல்லுங்க ப்ரோ. ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்தேன், இது என்ன மரத்தில் செஞ்சுருக்கீங்க, எப்படி இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு வந்தது? தேக்க மரத்தில் செய்தது, 100% தேக்க மரத்தில் நாம் இது செய்தது தான். நம்மளோட கஸ்டமருக்கு அவங்க தார டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டிசைன் செய்யறதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணி இந்த சிஎன்சி டிசைன்லேருந்து இந்த அளவுகள் முன்னுக்கு கவரிங் வரதுலேருந்து எல்லாமே அவங்களோட கஸ்டமைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இதை கொடுத்து தான் அதுக்கேற்ற மாதிரி செய்து வச்சுருக்கோம். இப்போ கஸ்டமர்ஸ் வந்து ஆன்லைனில் பார்த்துட்டோ அல்லது கூகுளில் பார்த்துட்டோ வித்தியாசமான டிசைன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தருவாங்க, அதெல்லாம் செய்வீங்களா? எல்லாமே செய்வோம். அவங்க என்னத்தை தாராங்களோ அவங்களோட வீடு தானே, அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட்ட போகிறோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி செய்ய போகிறது நம்ம அவங்க என்னத்தெல்லாம் தேடி அனுப்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி, இப்போ சிஎன்சி டிசைன் கூட இது அவங்க ஒரு டிசைனை வந்து செலக்ட் பண்ணி அனுப்பினதை நாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி இது செய்யலாமா, இந்த அளவில் போடலாமாங்கிறத அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி அந்த அளவுகளை மென்ஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செய்து வச்சிருக்கோம். அடுத்தது வந்து பிரதர், இப்போ இதுகளை வந்து செய்கிறவங்க ஒர்க்கர்ஸ் அவங்கள பற்றி எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்களா, எப்படி அவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆக்கள் இங்கே வேலை செய்கிற. இவர் வந்து நம்ம இதில் வந்து ஒரு மெயினான ஆள் இவர் தான் சொல்லலாம். என்னதை கொடுத்தாலுமே வந்து சரியான இந்த ஒரு திருப்தியான ஒரு வேலை, 100% ஒரு நம்பிக்கையான ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வேலை. நமக்கு இப்போ என்ன சொல்கிறேன், நாங்கள் இதுக்கு வாரண்டியும் கொடுக்கணுங்கிறத நீங்கள் சரிங்களா, இந்த கதவு நிலை எல்லாத்துக்குமே வாரண்டியும் கொடுக்கும். வாரண்டிஸ் வந்து எப்படி கொடுக்குறீங்க? இது வந்து 1 வருஷம் வாரண்டி கொடுக்கும். இந்த கதவு நிலையில் இது வெடிப்புகள் அல்லது ஏதாச்சும் இடைவெளி விடுறது இப்படி பிரச்சனைகள் வந்தால் நாங்கள் அந்த இதுக்குள்ளே நாங்கள் அதை திருத்தி கொடுப்போம். இல்லை திருத்தி இல்லாத கட்டத்தில் நாங்கள் மாற்றியும் கொடுப்போம். ஓகே தானே. ஓகே, அடுத்தது வந்து எனக்கு இங்கே வந்து பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இருக்கிற கதவு, இந்த நிலையோட இந்த கதவு அழகா பிள்ளையாரன்னு நடுவுல இது ஒரு எனக்கு தெரிஞ்சது ஒரு சாமியறைக்கு செஞ்சிருக்கீங்களா? சாமியறைக்கு அந்த செட்டப் பிளான் இருக்குது. ஆனா நல்ல பெரிய கதவு. இதை என்ன மரத்துல செஞ்சீங்க? இப்படி ஒரு ஐடியா உங்களுக்கு யாரு தந்தா? இதுவும் ஒரு தேக்க மரத்துல செய்த ஒரு கதவு நிலை தான். இது நாங்க பில் பண்ணியிருக்கிற ஒரு வீட்டுக்கு செய்த ஒன்று தான் இது. அவங்களோட டிசைன் வந்து நாங்கள் ஆரம்பத்திலேயே டிசைன் பண்ணக்குள்ளேயே 7 அடிக்கு 8 அடி இடைவெளி விட்டு இந்த கதவு நிலை வைக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தோம். அவங்களோட விருப்பம் 4 கதவாக திறக்கிற மாதிரி 2 டிவைட் பண்ணி திறந்து அடைச்சி விட்டால் அது எல்லாமே ஒரே அலைனில் மூடி விட்டா இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் தான் அவங்களோட டிசைன். அவங்க ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் தேடி இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம், இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி நாங்கள் அதை அந்த 3Dயில் செய்து போட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து வெட்டினது தான் இந்த பிள்ளையார் டிசைன். ரைட். அப்போ இது வந்து உங்களோட ஒரு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஒரு வீட்டுக்காராக்கள் கேட்டது. ஓகே, அது வந்து இப்போ அழகா எனக்கு உண்மையாகவே இது உண்மையாக பிடிச்சிருக்குது. என்ன மரத்தில் செஞ்சிருக்கீங்க? தேக்க மரம். ஓகே, இதுவும் தேக்க மரம் தான். அந்த வாரண்டி எல்லாம் கொடுக்குறீங்க. அந்த டிசைன் உண்மையாக ஒரு சாமியறைக்கு இப்படி பிள்ளையார் அவங்க யோசிச்சது உண்மையாக பெரிய விஷயம் என்னன்னு சொல்லணும். இப்போ கதவு நிலைகள், இப்போ இந்த இருக்கிறதும் வந்து இந்த கதவு வந்து இப்போ உண்மையான இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் எங்கேயுமே பார்க்காத மாதிரி ஒரு நல்ல மாடர்னான ஒரு டிசைன்கள். ஸோ இதை பற்றி சொல்லுங்க. இப்போ வந்து நம்மளோட ஆக்கள் கூட விரும்புறது, எல்லாருமே விரும்புறது மாடர்ன்.
மாடர்னான ஒரு இதுக்குள்ளே இருக்கிறதால மாடர்னாக தான் விரும்புவோம். எல்லாமே வந்து இந்த லைனுகளில் தான் இப்போ எல்லாமே போயிட்டுருக்கு. ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த லைனுகள். அப்போ இந்த க்ரூ டிசைன் வந்து இதுவும் அவங்க தேடி ஆரம்பத்திலேயே வீடு கட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முதலே இது அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்காமன்னு சொல்லி ஆரம்பத்திலேயே அனுப்பி வச்சுட்டாங்க. அதை நாங்களும் ஒரு மென்ஷன் பண்ணி வச்சுக்கொண்டு செய்கிறதுக்கு முதல் அவங்கள்ட்ட திரும்ப ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று பண்ணிவிட்டு செய்த கதவு தான் இதுவும். இவங்களோட எல்லா ரூமுக்குரிய கதவும் கிட்டத்தட்ட 5 கதவு இதில் இதே மாதிரி ஒரு சேம் அலைனில் வர மாதிரி இருக்குது. இந்த கதவு வந்து பிரதர் நல்ல அகலமாக இருக்குது. இதில் திக்னஸ் எவ்வளவு? இதில் திக்னஸ் வந்து 1.25 இன்ச்சு. எல்லாரும் வந்து அந்த கொஸ்ட்டை குறைக்கணும்ன்றதால நமக்கு கதவுங்கிறது கதவு தானே, அப்போ அதில் கொஸ்ட்டை குறைக்கணுங்கிறதுக்காக 1 இன்ச்சு கதவு போடுவாங்க. 1 இன்ச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் திக்னஸ் விளங்கும். இது கிட்டத்தட்ட 1.25 இன்ச்சு கதவு. நாங்கள் 1.25 இன்ச்சு கதவு தான் நாங்கள் மோஸ்ட்லி எல்லாமே செய்து கொடுக்குறோம். இந்த தரமாக அது பாவன காலமும் கூட இருக்கணுமே, கதவு திறந்து மூட போகிறது. இப்போ 1 இன்ச்சுன்னு சொல்லக்குள்ள வளையிற பிரச்சனையோ இப்படி பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ அதால் நாங்கள் 1.25 இன்ச்சு தான் கதவு வந்து யூஸ் அதோட கூட கேட்டாலும் செஞ்சு அதோட கூட கேட்டாலும் 1.5 இன்ச்சில் கதவு வேணும்னு கேட்பாங்க. நல்ல என்ன சொல்கிற ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீடை கட்டி முன்னுக்கு வர பெரிய டோர் வந்து கனமாக இருக்கணும், நல்லா பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் அதையும் செய்து கொடுப்போம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பிரதர் இப்போ இந்த மரம் வந்து தேக்கில் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இதை எப்படி நாங்கள் தேக்கு தானே கன்ஃபார்ம் பண்ணுறது? இது கஸ்டமருக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரெடி ஆகின ஒரு வேலை தான் முடிச்சு வச்சு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. பெர்மிட் போட்டு வச்சு நாங்கள் அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு ஏற்றுற மாதிரி இருக்கும். இது இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரெடி ஆகினத்தை சரியாக அனுப்பத்தானே வேணும். அதால் இவங்களோட அந்த டிசைனில் இதில் வந்து ஒரு கருப்பு கோடு வருது. அப்போ இதெல்லாம் அடிச்சுட்டு மேலே ஒரு சீலர் ஒரு கோடு அடித்து தான் நாங்கள் ஏற்றுவோம். அப்போ இதை நீங்கள் தேக்கண்டு கன்ஃபார்ம் பண்ண சீலர் அடித்தா என்ன கலர் என்ன மரம்ங்கிறது தெரியாது தானே, அதுக்காக தான் இந்த அறிக்கை. இதுதான் அந்த மரத்தோட ஆரம்ப இது சீலர் அடிக்காமல் செய்து இது எல்லாம் செய்து வச்சிருக்கோம். இதை நீங்கள் தேக்கண்டு கன்ஃபார்ம் பண்ணா உங்களுக்கு இப்படியே வேணும்னு சொன்னால் நாங்கள் இப்படியே தருவோம், பிரச்சனை இல்லை. இதுல வந்து அந்த கோடுகள் இருக்கு, ஆனா அது இந்த கலர் தெரியுது இல்ல தானே. இப்ப இப்படியோ வேணும்னு சொன்னாலும் அவங்க ஃபினிஷிங் பண்ணக்குள்ள அது பிறகு வந்து ஃபினிஷிங் பண்ணி கொள்வாங்க. இல்ல எங்களுக்கு நீங்க இப்படி ஒரு கோடு சீலர் ஏற்றி இந்த கோடெல்லாம் சரியா லைன்லாம் தெரிகிற மாதிரி அடிச்சுதாங்கன்னு சொன்னாலும் அப்படியும் செய்து கொடுப்போம். ஃபினிஷிங் என்னென்ன ஃபினிஷிங் இருக்கு, எப்படி கொடுக்குறீங்க? ஃபினிஷிங்ல வந்து இப்ப கஸ்டமர் என்ன கலரை விரும்புறாங்க, சிலாக்கள் வந்து மரக்கலரையே விரும்புவாங்க, சிலாக்கள் வந்து ஒரு என்சி ப்ரௌன், இப்போ அப்படி ஒவ்வொரு கலர் இருக்கு தானே, என்சி ப்ரௌன் இருக்கு, அல்லது தேக்க கலர்னு சொன்னால் தேக்க கலர் அதில் வரும். 2K ஃபினிஷிங் கொடுப்போம். இப்படி ஒவ்வொரு வகையான ஓட்டோ பேஸும் இருக்குது. இப்போ வெளியில் அவுட்டுக்கு வாரத்தை ஒரு தண்ணி பட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராத மாதிரி ஓட்டோ பேஸ் ஃபினிஷிங் செய்து கொடுப்போம். இப்போ வந்து பிரதர் எனக்கு ஒரு டவுட் என்னன்னு சொன்னால், இப்போ எல்லாராலையும் வந்து தேக்க மரத்தை வந்து எடுக்க இயலுமான்றது வந்து சந்தேகம் தான். அதாவது பட்ஜெட் பிரச்சனைகள் வரும். அப்படி பட்ஜெட்டுக்குள்ளே செய்ய விரும்புகிறவங்களுக்கு வந்து இப்போ நார்மல் மரத்தில் விலை குறைஞ்ச ஒரு மரத்தில் எடுத்து அதை தேக்கு மாதிரி ஃபினிஷிங் செஞ்சு கொடுக்கலுமா? அதான் இப்போ நீங்கள் கேட்குறது, இப்போ நீங்கள் கேட்டீங்க தானே இது என்ன மரம்ங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம தானே இருக்கு. இப்போ நம்ம மகனியில் செய்ய போனாலும் இப்போ அதை தேக்க கலருக்கு வந்து கலர் வந்து என்ன கலர்னாலும் எடுக்கலாம். இப்போ இதுக்கு தேக்கே நம்ம தேக்க மரத்தில் செய்து போட்டு இப்போ ப்ரௌன் கலர் அடிச்சு விட்டா அது தேக்கண்டு சொல்ல இல்லாத. ஆனால் தேக்க மரம்ங்கிறது இப்போ எங்களுக்கும் கஸ்டமருக்கும் தெரியும் இது தேக்க தானுங்கிறது. அவங்க விரும்புகிற கலர்களை அதில் எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அவங்களோட பட்ஜெட்டுக்குள்ள அவங்க செய்து போட்டு நம்ம தேக்க மாதிரி அதை இது செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஓகே. இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னு சொன்னா பிரதர், இப்போ உங்களோட ஹோம்லிங் பில்டர்ஸுக்கு மட்டும்தானா நீங்கள் இந்த ஃபர்னிச்சர் அதைகள் செஞ்சு கொடுப்பீங்க, அல்லது மற்றாக்கள் இப்போ சும்மா சொல்லுமே எனக்கு ஒரு கட்டில் தேவை அல்லது எனக்கு ஒரு ஃபர்னிச்சர் தேவைன்னு சொன்னால் அதுவும் செஞ்சு தருவீங்க? எல்லாருக்கும் எல்லாமே, அதாவது ஹோம்லிங் பில்டர்ஸுக்குரிய கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையானது மட்டும் இல்லாமல் ஹோம்லிங் டிம்பர் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ்ன்னு சொல்லி ஒரு தனி ஒரு கார்பென்டரி ஷாப் தானே இது. இது இலங்கையில் இருக்கிற யாருக்கு வேணுண்டாலும் இலங்கையில் எங்கே வேணுண்டாலும் நாங்கள் இதை ஏற்றுமதி செய்து அதை ஏற்றுமதி செய்கிற மாதிரி வைக்க முடியும். அப்போ இந்த கட்டிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கஸ்டமர்ஸுக்கு அதாவது நாங்கள் இதை வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம் அளவுகள். அதாவது இது வந்து குயின் சைஸில் வர ஒரு நார்மலான கட்டில், ஒரு மஹோகனி மரம் யூஸ் பண்ணின கட்டில். இது 5க்கு 6 சைஸ். இந்த கட்டில் வந்து இப்போ தேவையான ஆக்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் செய்து வச்சிருக்கோம், சேம்பிள் செய்து வச்சிருக்கோம். இதில் அந்த இதில் வர டிசைனுகள் தலைமாடு அந்த சைடில் வர டிசைனுகள் தேவைப்பட்ட மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ரைட். இப்போ வந்து நான் இப்போ சும்மா சொல்லுமே, இப்போ எங்களோட வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு ஷோரூமில் எடுக்கிறதுக்கும் இங்கே ஹோம்லிங் டிம்பர் அண்ட் ஃபர்னிச்சரில் எடுக்கிறதுக்கும் எனக்கு எந்த அளவு பெனிஃபிட்டாக இருக்கும்? அவங்களுக்கு இப்போ இதை வந்து லேசாக சொல்லலாம். நாம் ஒரு கடையில் போய் டைரெக்டாக ஒரு சாமான் வாங்குறதுக்கும் அதை இன்னொரு ஆள் வாங்கி அதை விற்கிறதுக்கு முறைய வித்தியாசம் விளங்கும் தானே. அவங்க ஒரு லாபம் கொண்டு வச்சு தானே விற்பாங்க. இப்போ நீங்கள் டைரெக்டாக எங்கள்கிட்ட வரக்குள்ள நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு இது குவாலிட்டி. இன்னொன்று உங்களுக்கு நம்பகத்தன்மை கூட இருக்கும். நீங்கள் எங்களோட இடத்துக்கு வந்து பார்த்து வாங்க போகிறீங்க அந்த சாமானை. அப்போ அந்த கட்டிலோ ஏதோ ஒன்று எடுக்கக்குள்ள
நீங்கள் இதான் இடம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேறொரு இடத்துல இருந்து அதை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கடை மூடிட்டு போய் தாங்கடா என்ன செய்வீங்க? எதுவும் பிரச்சனை வந்தால் நீங்கள் டைரெக்டாக இங்கேயே வரலாம். இங்கே வந்து பார்த்து உங்களுக்கு என்ன மரம் பிடிச்சிருக்கு, என்ன டிசைன்ஸ் வேணுங்கிறத காட்டிட்டு என்ன அளவில் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குமே, எங்கள் இடத்துக்கு தானே வர போகிறீங்க, இது இங்கே தான் இருக்க போகுது. அது சரி. இப்போ நம்ம ஒரு கடையில் போய் டிசைனை பார்த்து எடுக்கிறத விட நமக்கு பிடிச்ச டிசைனை இங்கே கொண்டு வந்து தந்தா அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபெக்டாக செஞ்சிருவீங்க. கடையில் செய்து வச்சிருந்ததை தேடுவீங்க, பார்த்து அதில் ஒன்று செலக்ட் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் இதை செய்யணும், இப்படி ஒன்று வச்சிருக்கோம், நம்ம ஒரு ஃபோனில் ஒரு டிசைனை இப்போ அப்படி தானே ட்ரெண்டிங்கில் இருக்கு, அதை நாம் எடுத்துகிட்டு வந்து தந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணி செய்து தருவோம். மற்றது பிரதர், இப்போ நம்ம வீடியோ பார்க்குறாங்களுக்கு வந்து இப்போ இதில் ப்ரைஸை வந்து சொல்லக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் தெளிவாக விளங்கும். இதெல்லாம் என்ன மாதிரி? இந்த கட்டில் வந்து ஒரு 5-6 சைஸ் கட்டில் தானே, ஒரு 35,000க்கு நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் இதை வெளியில் வாங்குறேன்டா இன்னும் உங்களுக்கு ப்ரைஸ் கூட இருக்கும். அதுதான் ஒரு கமிஷன் சேர்த்து கூட வரப்போகுது. ஆனால் நேரடியாக 5-6 35,000. இதுக்கு வாரண்டிஸ் இருக்கா? இதுக்கும் நாங்கள் 1 year வாரண்டி. இது எதுவும் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அதை திருத்தி கொடுப்பீங்க. என்னென்ன மரம் யூஸ் பண்ணி இங்கே ஒர்க் பண்ணுறீங்க? மொத்தமாகவே யூஸ்வலாக வந்து தேக்க மரம், மஹோகனி மரம், கினிசப், கட்டாக்காளி, மற்றது இப்படி முதிரை, இது தேவையானது. அதாவது ஒரு கஸ்டமர் எதை விரும்புகிறாங்களோ அந்த மரத்தை எடுத்து நாங்கள் அந்த வேலைகளை செய்து கொடுப்போம். இன்னொன்று வந்து பிரதர், இப்போ நம்மளோட வீடியோ பார்க்குறாக்கள் வந்து இலங்கையில் எல்லா இடத்துலேருந்துமே வந்து பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கும் வந்து ஆசை இருக்கும் தங்களுக்கு விருப்பமான டிசைனில் செய்யணும்னு சொல்லி. இப்போ அவங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் இப்போ சும்மா சொல்லுவோமே, ஒரு ஆள் யாழ்ப்பாணத்துல இருந்து பார்க்குது, மன்னார்ல இருந்து பார்க்குது, கொழும்புல இருந்து பார்க்குது, இந்த அரைக்கிற பீரோ பார்க்கவே அழகா இருக்கு, இது வேணுமென்று ஆசைப்பட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? இது வேணும்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் அவங்கள எல்லாமே அவங்க ஓகே, இந்த டிசைன்ஸும் ஓகே, இந்த அளவில் நாங்கள் செய்து வச்சிருக்கேன் தானே, இல்லை அவங்களுக்கு வேறு அளவில் செய்கிறேன்னு சொன்னாலும் அந்த அளவுகளை தந்து அவங்களோட டிசைன்ஸையும் தந்தாங்கன்னு சொன்னால் செய்துட்டு அவங்க அட்வான்ஸ் பண்ணுவாங்க தானே. அதை பண்ணினதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து அந்த ஃபுல் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இதை வந்து டெலிவரி பண்ணுவோம். ஓகே, இலங்கை ஃபுல்லாகவும் டெலிவரி பண்ணக்கூடிய மாதிரி டெலிவரி பண்ணுவோம். அதில் எங்களோட இதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இன்க்ளூட் ஆகாது. இப்போ தூரத்துக்கு போகக்குள்ள ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு தானே. அப்போ நாங்கள் எங்களோட இதுக்குரிய ஃபர்னிச்சர்ஸுக்கோ எங்களோட கதவு நிலைக்குரிய ப்ரைஸ் தான் நாங்கள் சொல்கிறது. அதில் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது இன்க்ளூட் ஆகாது. ஓகே தானே. ஓகே, அது எடுத்துக்கொள்ள வேண்டிய அது இப்போ நீங்களே அதை செய்யுங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை சேர்த்து இன்க்ளூட் பண்ணி போட உங்களுக்கு ப்ரைஸை பிரச்சனை. அடுத்தது வந்து இது ஒரு டவல் ரக்குன்னு சொல்லுவாங்க, ட்ரெஸ் கொழுவுறது. இதுவும் வந்து பார்க்க வித்தியாசமா இருக்கு. இது என்ன ஐட்டம்? அதாவது நாம் இதுவும் ஒரு இடத்தை பார்த்துட்டு இப்போ இப்படி தானே எல்லாமே வந்து இப்போ எது ட்ரெண்டிங்காக போகுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து செட் பண்ணுறது. இப்போ எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாருமே பெரும்பாலும் விரும்புகிறது எல்லாமே மரத்தில் இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு கட்டில், ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹெங்கர், டவல் ஹெங்கர் வந்து ஒரு இதில் இருக்கக்குள்ள ஊத்தொடுப்பு போடுறதுக்குரிய அதை வந்து கொண்டு இன்னொரு இதில் போடாமல் நாங்கள் எல்லாமே ஒரு இடத்தையும் மிச்சப்படுத்திட்டு அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்கிற மாதிரி தூக்கி போட்டு இதில் மடிச்சு கொள்ளுகிற மாதிரி இருக்கும். மற்றது பிரதர், எனக்கு ஒரு டவுட் என்னன்னு சொன்னால், இப்போ தேக்குகள் மாதிரியான சில ரேரான மரங்களை வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்குள்ள வந்து பெர்மிட் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இலங்கை அரசாங்கத்தால் வந்து இருக்கு. இப்போ அந்த விஷயங்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நாங்கள் எங்களை வந்து இப்போ ஒரு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கார்பெண்டர் ஷாப், ஒரு சும்மா நோமலாக நாங்கள் செய்துட்டு போகாமல் முறையாக லைசன்ஸ் எடுத்து ஒரு லைசன்ஸோடு இருக்கிற ஒரு கார்பெண்டர் ஷாப்பாக தான் நாங்கள் செய்துட்ருக்கோம். ஒரு முறையான ஒரு இதில் செய்துட்ருக்கோம். அப்போ நாங்கள் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிற சாமான எல்லாத்தையுமே ஒரு கதவணியில் நாங்கள் ஒரு இடத்த வெளியூருக்கு அனுப்ப போகிறோம்னு சொன்னாலும் அதை ஒரு பெர்மிட் போட்டு தான் நாங்கள் கொடுப்போம். நாங்கள் இங்கேருந்து பில் பண்ணி பெர்மிட்டை கொடுத்து தான் அவங்களோட கையில் பெர்மிட் அவங்க அந்த இதை சரியாக கொண்டு சேர்க்கணுமே. அப்போ பெர்மிட்டை நாங்கள் போட்டு தருவோம். நீங்கள் அது எங்களோட இதுக்குள்ளேயே இன்க்ளூட் ஆகும். அது வளமையாகவே எல்லாத்துக்கும் வருமதி. ஸோ மொத்தத்தில் இப்போ உங்களோட அதாவது உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் தந்து அவங்களுக்கு செய்கிறதாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் தனியாக ஃபர்னிச்சர் ஐட்டங்கள் கதவு நிலைகள் செஞ்சு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நியாயமான விலையில நல்ல குவாலிட்டியில பெஸ்ட்டாக செஞ்சு கொடுப்பீங்க. நல்லா பெஸ்ட்டாக செய்து கொடுப்பீங்க. நீங்கள் எந்த ஒரு இது என்ன உங்களுக்கு விளங்குதானே வேண்டும் எல்லாமே வந்து நீங்கள் தேவைப்படுறத இங்கே வந்து பார்த்தே உங்களுக்கு பிடிச்சதுகளை எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் எந்த டிசைன் கொண்டு வரீங்களோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி செய்துட்டு போகலாம். மற்றது வந்து பிரதர், இப்போ மாடர்னான ஐட்டங்கள் பார்க்கலாம். சிலாக்கள் ட்ரெடிஷ்னலான கதவுகள் அப்படி விரும்புவாங்க, அவங்களுக்கும் ட்ரெடிஷ்னல் இல்லை எல்லாமே. அதாவது இப்போ இதில் முழுக்க என்னன்னு சொன்னால், கஸ்டமர் எதை விரும்புகிறாங்களோ, வார கஸ்டமர் எதை விரும்புகிறாங்களோ அதை தான் செய்து கொடுக்க போகிறோம். இப்போ அவங்க இருக்கிற வீடு தானே, இப்போ அவங்க இருக்கிற வீடு அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு ஐடியாவோட இருப்பாங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறார்கள் ஒரு வீடியோ ஒன்றை பார்த்துட்டு இதில் இருக்கிற மாதிரி செய்கிறதுக்கு ஆக்கள் இருக்குமான்னு தேடுவாங்க. அப்போ அப்படி ஒரு இது தேவையில்லை தானே. அப்போ அவங்க டிசைன் அனுப்பினாங்கன்னா நாங்கள் அதை செய்து
அவங்களுக்கு கொடுக்க போறோம், 100% திருப்தியோட கொடுக்க போறோம். ஓகே பிரதர். இப்போ எப்படி உங்களை வந்து தொடர்பு கொள்றது, எங்க வந்து பாக்குறது, இது எப்படி நம்ம ஆட்களுக்கு மென்ஷன் நீங்க பண்ணுங்க? டைரக்டா ஹோம்லிங்க் பில்டர்ஸ்ங்கிற எங்கட அந்த பேஜ் இருக்கு தானே தனியாக, அதையும் இது செய்யலாம். அல்லது ஹோம்லிங்க் டிம்பர் அண்ட் ஃபர்னிச்சர்ஸுக்கு தனியாக ஒரு பேஜ் இருக்கு, எங்கட கண்டெக்ட் நம்பரை நாங்கள் தரோம். அதை வந்து நீங்க ஏராவில் வந்து அவங்க கால் பண்ணினாங்கன்னு சொன்னா நாங்கள் இடத்துக்கே கூட்டி வந்து அவங்கள காட்டுவோம், பிரச்சனை இல்லை. ரைட். அதுதான், நீங்களும் வந்து உங்களோட வீடுகளுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸை அதாவது செஞ்சு எடுக்க போறீங்கன்னு சொன்னாலும் சரி, அது டிசைன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பமான மரத்துல வந்து உங்களுக்கு உங்களோட பட்ஜெட்டுக்குள்ள உங்களுக்கு விருப்பமான டிசைன்ஸ்ல வந்து ஃபர்னிச்சரை செஞ்சு தரதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு முழுமையா ஒரு வீட்டை கட்டி அதுக்கு தேவையான ஃபர்னிச்சர் செய்யறதா இருந்தாலும் சரி, எல்லா சேவைகளையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே இடத்துல நீங்க அங்கஞ்சென்று திரிய தேவையில்ல. ஹோம்லிங்க் பில்டர்ஸுக்கு வந்தீங்கன்னா சரி, ஹோம்லிங்க் ஃபர்னிச்சர்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களோட பில்டிங்காக இருந்தாலும் சரி, ரெண்டையுமே வந்து பெர்ஃபெக்டாக வந்து சரியான டைமிங்குள்ளே வந்து செஞ்சிருவாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வீடியோ தொடக்கத்துலேருந்து எண்ட் வரைக்குமே நம்ம ஃபோன் நம்பர் தந்துடுவோம். ஸோ இவங்களோட ஃபோன் பண்ணி கதைச்சிட்டு ஸோ வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டோ அல்லது நேரில் தொடர்பு கொண்டோ உங்களுக்கு ஃபர்னிச்சர் ஐட்டம், அதாவது கதவுகள், நிலைகள் அல்லது இப்படியான ஃபர்னிச்சர்ஸ் வேணுமென்றாலும் சரி, அல்லது வீடே கட்டுறதா இருந்தாலும் சரி, ஹோம்லிங்க் பில்டர்ஸாக தொடர்பு கொள்ளுங்க. ஹோம்லிங்க் டிம்பர் அண்ட் ஃபர்னிச்சர், இங்கே என்ன நடக்குது, என்ன செய்கிறீங்க, உங்களோட சேவைகள், இது தொடர்பாக நிறைய நம்ம பார்த்துட்டோம். இந்த லொக்கேஷனுக்கு எப்படி வர்றது? வேறாவது மாக்கார் நேஷனல் ஸ்கூல் அந்த லொக்கேஷனுக்கு அங்கே வந்து அந்த ரோட் வந்து ஒரு காப்பட் ரோட், அந்த ரோட் நேரையே வந்தோம்னு சொன்னால் சம்சம் கிராமம், சகாத் கிராமம் அந்த இதுக்கு போகிற ஒரு பெண்ட் உண்டு, அதில் போட் போட்டிருப்பாங்க. நேரே வந்தோம்னு சொன்னால் போட் போட்டிருப்பாங்க. அந்த போட்டில் பெண்ட் பண்ணி, அந்த போட் இருக்கிற இடத்துல பெண்ட் பண்ணி நேரே வந்தோம்னு சொன்னால் ஒரு நாட்சந்தி ஒன்று வரும், ஒரு 4 ஜங்ஷன் ஒன்று வரும். அதில் அப்படி நேரையே வந்தோம்னு சொன்னால் ஒரு கிரவல் ரோட்டில் வரும். அங்கேருந்து பார்த்து வரக்குள்ளேயே உங்களுக்கு எங்களோட போட் விளங்கும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வரக்குள்ளேயே மென்ஷன் பண்ணி பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் இந்த போட் விளங்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த லொக்கேஷனுக்கு வந்து விழலாம். இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை வந்து கூட்டிகிட்டு போவோம், இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவோம், பிரச்சனை இல்லை. அது பெஸ்ட்டாக இருக்கும். அதான் நீங்கள் உங்களுக்கு இந்த லொக்கேஷன் விளங்கியிருந்தால் நீங்கள் நேரடியாக வந்தாலும் ஓகே, இல்லாட்டி நானும் தான் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கிட்ட 2 கால் அடிச்சுனா இங்கே வரைக்கும் கூட்டி வந்தாங்க. நல்ல என்ன சொல்கிறது, நல்ல ஃப்ரெண்ட்லியான ஆக்கள். உங்களோட வீடு கட்டுறா இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் எடுக்க போகிறீங்கன்னாலும் சரி, நம்பி செய்யலாம்.